வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. இன்று நிகழ்ச்சியில் 63 நாயன்மார்கள் வரிசையில் அப்பூதி அடிகளாரை பற்றி சிந்திக்கலாம். இன்று அப்பூதி அடிகளார் திருநட்சத்திரம் குரு பூஜை. அப்பூதி அடிகள் நாயனார் அந்தணர் குலத்தைச் சேர்ந்தவர். தை சதயம் பூஜை நாளாக கொள்ளப்படுகிறது. அவதாரத்தலம் திங்களூர், முக்தித்தலம் திங்களூர். சோழ மண்டலத்திலே திங்களூரிலே பிராமண குலத்திலே பாவங்கள் என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நீக்கினவரும், புண்ணியங்கள் என்று சொல்லப்பட்டவை எல்லாவற்றையும் தாங்கினவரும், சிவபக்தி அடியார்களில் சிறந்தவருமாகிய அப்பூதி அடிகளார் வாழ்ந்து வந்தார். அவர் சிவானுபூதி கொண்ட திருநாவுக்கரசருடைய மகிமையை கேட்டு அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டு தம்முடைய வீட்டினுள் அளவைகள், தராசுகள், பிள்ளைகள், பசுக்கள், எருமைகள் முதலிய எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு நாயனாரின் பெயரையே சொல்லி அழைப்பார். இன்னும் அவர் மேலான ஆசையினாலே திருமடங்கள், தண்ணீர் பந்தல்கள், குளங்கள், நந்தவனங்கள் முதலியவற்றை அந்த நாயனார் பெயரிலேயே அமைத்தார். இது சமயம் அத்திருநாவுக்கரசு நாயனார் திருப்பழனம் என்னும் ஸ்தலத்தை வணங்கி கொண்டு பிற தலங்களையும் வணங்கும் பொருட்டு அந்த திங்களூருக்கு சமீபமாக வழியில் செல்லும்போது ஒரு தண்ணீரை பந்தலை வந்து அடைந்தார். திருநாவுக்கரசு நாயனார் என்னும் பெயர் எங்கும் எழுதப்பட்டிருந்ததைக் கண்டு வியப்பில் நின்றார். அங்கிருந்து சிலரை நோக்கி, இந்த தண்ணீர் பந்தலை இந்த பெயரிட்டு செய்தவர் யார் என்று வினவினார். அவர்கள், இந்த பந்தரை மட்டுமல்ல, இவ்விடத்தில் உள்ள எல்லா அறச்செயல்களுக்கும், குளங்களுக்கும், நந்தவனங்களுக்கும் அப்பூதி அடிகளார் என்ற நாயனார் என்பவர்தான் திருநாவுக்கரசு நாயனார் என்னும் பெயரிலேயே செய்தார் என்று சொன்னார்கள். அதை திருநாவுக்கரசு நாயனார் கேட்டு இங்ஙனம் செய்ததற்கு காரணம் என்னவோ என்று நினைத்து அவர்களை நோக்கி, அவர் எவ்விடத்தில் இருக்கின்றனர் என்று வினவ, அவர் இவ்வூர் அவரே, இப்பொழுதுதான் வீட்டுக்கு போகிறார், அவ்வீடும் தூரமன்று, சமீபமாகவே உள்ளது என்று அடையாளம் காட்டினார்கள். உடனே திருநாவுக்கரசு நாயனார் அப்பூதி அடிகளாரை சென்றடைந்து அவரை தரிசித்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலிலே உள்ளிருந்து அப்பூதி அடிகள் நாயனார் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் என்று கேள்வியுற்று விரைந்து சென்று அவருடைய திருவடிகளை நமஸ்கரிக்க அவரும் அவருடைய துணைவியாரும் வந்தார். அப்போதி நாயனார், சுவாமி, தேவரீர் இவ்விடத்துக்கு எழுதுபற்றி எழுந்து அருளி உள்ளீர் என்று வினவினார். திருநாவுக்கரசு நாயனார், நாம் திருப்பழனத்தை வணங்கி கொண்டு வரும்பொழுது வழியிலே நீர் வைத்த தண்ணீர் பந்தலை கண்டும், அப்படியே நீர் செய்திருக்கிற தர்ம காரியங்களை கேட்டும் உம்மை காண விரும்பி இங்கே வந்தோம் என்று சொல்லி, பின்பு சிவனடியார்கள் பொருட்டு நீர் வைத்த தண்ணீர் பந்தலிலே உம்முடைய பெயரை எழுதாது வேறொரு பெயரை எழுதியதற்கு காரணம் யாது என்று வினவினார். அப்போது அடிகளாரோ, நீர் நல்ல வார்த்தை அருளிச் செய்தீர். பாதகர்களாகிய சமணர்களோடு கூடி பல்லவராஜன் செய்த விக்கிரங்களை சிவபக்தி வலிமையினாலே ஜெயித்த பெருந்தொண்டரது திருப்பெயர் வேறு ஒரு பெயரோ என்று கோபம் கொண்டார். பின்னும் பரமசிவனுக்கு திருத்தொண்டு செய்ததாலே இம்மையிலும் பிழைக்கலாம் என்பதை என்போலும் அறிவிகளும் தெரிந்து கொள்ளும் பொருட்டு அருள்புரிந்த திருநாவுக்கரசருடைய திருப்பெயரை நான் எழுத நீர் இந்த கொடுஞ்சொல்லை நான் கேட்கும்படி சொன்னீர் என்று மனம் கலங்கினார். அந்த நாயனாருடைய மகிமையை உலகத்திலே அறியாதார் யாரும் உளரோ? நீர் சிவவேடத்தோடு நின்று இந்த வார்த்தை பேசினீர், நீர் எங்கே இருக்கிறீர் சொல்லும் என்று சிறந்து கொண்டார். திருநாவுக்கரசு நாயனார் அப்பூதி அடிகளாருடைய அன்பை அறிந்து கொண்டு ஆறுகத சமயப் படுங்குழியில் என்றும் ஏறும் பொருட்டு பரமசிவன் சூழை நோயை தருவித்து ஆட்கொள்ள பெற்ற உணர்வில்லாத சிறுமியேன் யான் என்று அருளிச்சார். உடனே அப்பூதி நாயனார் 2 கைகளையும் சிரசின் மேலே குவிய, கண்ணீர் சொரிய, உரை தடுமாற, ரோமாஞ்சலஞ்சிறப்ப பூமியிலே விழுந்து வணங்கி திருநாவுக்கரசருடைய நாயனாரின் பாதார விந்தங்களை பூண்டார். திருநாவுக்கரசு நாயனார்
அப்போதி அடிகளாரை எதிர்வணங்கி எடுத்தருள அப்போதி அடிகள் மிக களிப்படைந்து கூத்தாடினார், பாடினார், சந்தோஷ மேலேற்றினார். என்ன செய்வது என்று அறியாமல் வீட்டுள்ளே சென்று மனைவியருக்கும் பிள்ளைகளுக்கும் பிற சுற்றத்தார்களுக்கும் திருநாவுக்கரசு நாயனார் எழுந்தருளி வந்த சந்தோஷத்த சமாச்சாரத்தை சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்து நாயனாரை வணங்கும்படி செய்தார். அவரை உள்ளே எழுந்தருளவித்து பாத பூஜை செய்து அங்கனம் செய்த தீர்த்தத்தை அவர்கள் எல்லாருக்கும் தங்கள் மேல் தெளித்து உள்ளும் பூரித்தார்கள். நாயனாரை ஆசனத்தில் இருத்தி விதிப்படி அர்ச்சனை செய்து, சுவாமி, தேவரீர் இங்கே திருவமுது செய்தருளல் வேண்டும் என்று பிரார்த்திக்க அவரும் அதற்கு உடன்பட்டு அருளினார். அப்போது அடிகளார் திருவமுது சமர்ப்பிப்பது தாங்கள் புத்திரராகிய மூத்த திருநாவுக்கரசரை வாழை குருத்து அறிந்து கொண்டு வரும் பொருட்டு அனுப்ப அவர் விரைந்து தோட்டத்துக்கு சென்று வாழை குருத்து அறியும் போது ஒரு பாம்பு அவருடைய கையிலே தீண்டி அதனை சுற்றி கொண்டார். அவர் அதை உதறிவிட்டு பதபதைப்புடன் அது பற்றிய வேகத்தினால் வீழும் முன் கொய்த குரத்தை வேகத்தோடு கொண்டு ஓடி வந்து விஷம் முறை எரித்தலை கண்டார். 7ஆம் வேகத்திலே பல்லும் கண்ணும் சரீரமும் கருகி தீந்து உரை குழறி மயங்கி குருத்தை தாயார் கையில் நீட்டி அம்மா என்று கீழே விழுந்தார். அது கண்டு தந்தையாரும் தாயாரும், ஐயோ, இது தெரியாமல் நான் என்ன செய்வேன்? இது தெரிந்தால் இனி நாயனார் திருவமுது செய்ய மாட்டாரே, ஐயோ என்று துக்கித்து சவத்தை வீட்டுப்புறத்து முற்றத்தின் ஓர் பக்கத்திலே பாயினால் மறைத்து விட்டார். அப்போது அடிகள் அப்பமூர்த்தியிடம் சென்று, சுவாமி, எழுந்து வந்து திருவமுது செய்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பமூர்த்தி எழுந்து கைகால் சுத்தம் செய்து வேறொரு ஆசனத்தில் இருந்து விபூதி தெரித்து அப்போதி நாயனாருக்கும் அவர் மனைவியருக்கும் விபூதி கொடுத்து புதல்வர்களுக்கும் விபூதி கொடுக்கும் போது அப்போதி நாயனாரை நோக்கி, நாம் இவர்களுக்கு முன்னே விபூதி சாத்தும்படி உம்முடைய சிரேஷ்ட புத்திரரை வருவியும் என்றார். அப்போதி நாயனார், இப்போது அவன் இங்கே உதவான் என்று அப்பமூர்த்தி கேட்டவுடனே சிவபெருமானுடைய திருவருளாலே தம்முடைய திருவுள்ளத்திலே ஒரு தடுமாட்டத்தை தோன்ற அப்போதி நாயனாரை நோக்கி, அவன் என் செய்தான், உண்மையைச் சொல்லும் என்றார். அப்போதி நாயனார் அஞ்சி நடுங்குற்று வணங்கி நின்று நிகழ்ந்த சமாச்சாரத்தை விண்ணப்பம் செய்தார். அப்பமூர்த்தி அதை கேட்டு, நீ செய்தது நன்றாய் இருக்கிறது, இப்படி வேறெறியார் செய்தார் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து சிவாலயத்துக்கு முன் சென்று சவத்தை அங்கே கொணர்வித்து விஷத்தை நீக்கி அருளும் போட்டு பரமசிவன் மேல் பதிகம் பாடினார். ஒன்று கொடாம் என்ற பதிகம் பாடினார். உடனே புத்திரர் உயிர் பெற்று எழுந்து அப்பமூர்த்தியுடைய திருவடிகளில் விழுந்து நமஸ்கரிக்க அப்பமூர்த்தி விபூதி கொடுத்து அருளினார். அப்போதி நாயனாரும் மனைவியாரும் தாங்கள் புத்திர பிழைத்தமையைக் கண்டு அதை குறித்து சந்தோஷியாமல் நாயனார் திருவமுது செய்யாமல் இருப்பதை குறித்து சிந்திக்கத் தொடங்கினார். அப்பமூர்த்தி அதனை அறிந்து அவர்களோடு வீட்டுக்கு சென்று அப்போதி நாயனாரோடும் அவர் புத்திரர்களோடும் ஒருங்கிணைந்து திருவமுது செய்து அருளினார். அப்படியே சில நாட்கள் அங்கிருந்து பின் திருப்பழனத்துக்கு சென்று சேர்ந்தார். அப்போதைய அடிகள் சைவ சமயராகிய திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவடிகளை துதித்தலே தமக்கு பெருஞ்செல்வம் எனக் கொண்டு வாழ்ந்திருந்து சில காலம் சென்றபின் பரமசிவனுடைய திருவடிகளை அடைந்தார். 63 நாயன்மார்களில் ஒருவராக ஈசன் அருளினார். இந்த பெருமகனாருடைய வரலாற்றை இன்றைய நாளில் சிந்திக்க நமக்கு திருவருள் கூட்டி வைத்ததை எண்ணி மகிழ்கிறோம். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannelg@gmail.com. இமெயில் எழுத வாய்ப்பு இல்லாதவர்கள் வாய்ஸ் ரெக்கார்டிங் செய்து அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள் எங்களை ஊக்குவிக்கும். உங்கள் கருத்துக்காக அன்புடன் காத்திருக்கிறோம். அன்பு நேயர்களை மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது வணக்கம்.